கடந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்தார். மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை உங்களோடு பேசி உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய தொண்டையிலே பெரிய பலன் இல்லை, கண்டினியூவாக நிறைய கூட்டங்களிலே பேசினதுனால. ஆனால் இருக்கிற இந்த பலத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய துணையோடு அந்த வார்த்தைகளை பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு 6ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக அந்த வசனத்தை வாசிக்க போகிறோம். மிகவும் முக்கியமான ஒரு வசனம். 22வது வசனத்தை வாசிக்கலாமா? கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். இன்னொரு விஷயம் கூட நம்ம வாசிக்க போகிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் இந்த கண்களை குறித்து பேசும்படியாக என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வார்த்தைகளை தந்தார். நம்முடைய சரீரத்தில் இந்த கண் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களிலையும் இந்த கண் ஒருவேளை சின்னதாக இருக்கலாம். ஆனால் இந்த கண் இல்லாத வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல, ரொம்ப ஒரு கடினமான வாழ்க்கை. இப்பொழுது நீங்கள் நம்ம எல்லாரும் நன்றாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை நம்முடைய தலையை நல்லா சீவி இருக்கிறோம் அப்படின்னா எதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிறோம். நம்முடைய உருவத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம சாப்பிடுகிற சாப்பாடை நல்லா சாப்பிட்றதற்கு அது கண்ணு தான் முக்கியமாக இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையில் இந்த கண் தெரியாதவர்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை வைத்திருந்தோம். அப்போ நூற்றுக்கணக்கான கண் தெரியாதவர்கள் வந்தார்கள். அவர்களுக்காக ஆகாரத்தை கொடுத்து சில பரிசுகளை எல்லாம் கொடுத்து இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்களை பாட வைத்து இப்படி இந்த கண் தெரியாதவர்களை நான் நிறைய அவர்களை நம்முடைய திருச்சபையிலே சந்தித்திருக்கிறேன். அப்போ அந்த மத்தியானம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். அப்படின்னா அவங்க தன்னுடைய கையில் அன்னைக்கு குழம்பு நம்ம வச்சோம், சாப்பாடு வச்சோம். அந்த குழம்பை தனியாக ஊற்றிருக்கிறோம், சாப்பாடை தனியாக வச்சுருக்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கையை எடுத்து அந்த தட்டில் தொட்டு பார்க்கும்போது அந்த குழம்போடு சேர்த்து தான் அந்த சோறை அவங்களால எடுக்க முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க சாப்பிட்ற அந்த தோரணையை பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியலை, கண்ணீரே வந்துருச்சு. அவங்க சாப்பாடை தன்னுடைய வாயில் கொண்டு போகிறது, அவங்க வாயில் நிறைய அந்த சோறு ஒட்டி இருக்கிறது, எதுவுமே அவங்களுக்கு தெரியல. இதில் ரொம்ப கொடுமையானது, ஒருத்தருக்கு ரொம்ப பசி போல தெரியுது, ஒரு வெளியே ஓடி வந்தார். அப்போ நான் சொன்னேன், உள்ள சாப்பாடு உங்களுக்கு போடுவாங்க அப்படின்னு. இல்லை பாஸ்டர், இங்கே எங்கேயாவது ஒரு சாப்பாடு எனக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு கேட்ட உடனே சரி ஒரு தட்டில் போட்டு சாப்பாடை கொடுத்தா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை வச்சிருக்குது, அதுக்கு பக்கத்திலே போய் உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு தெரியல. அப்போது உங்களுக்கும் எனக்கும் கண்கள் இருக்கிறதுனால அதனுடைய அருமை தெரியல. ஆனா கண் இல்லாத ஒரு மனுஷனை இந்த உலகத்துல பார்த்தாதான் உண்மையிலே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு 2 கண்களையும் ஆரோக்கியமாய் கொடுத்ததற்காக நன்றின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கண்களை நீங்கள் கெடுப்பீர்களே ஆனால், உங்க கண்களை நீங்க அசுத்தத்திற்கு நடத்துவீர்களே ஆனால், உங்களுடைய சரீரம் முழுவதும் என்னவா இருக்கும்னு வேதம் சொல்லுதுன்னா கெட்டதா இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய தீமை எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனா கண்ணிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. கண்களை
பத்திரப்படுத்தாத ஒரு மனுஷன், கண்களை சரியாக வைத்திருக்காத ஒரு மனுஷன் ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக நன்றாய் நடிக்கலாம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமாய் உங்க சரீரம் கெட்டு போகிறது என்கிறதை இங்க நான் மறந்துடக்கூடாது. நான் ஒரு சில மனிதர்களை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாமே இருந்தும் தங்களுடைய கண்களை அவர்கள் சரியா வச்சிருக்காததுனால அவர்கள் பெரிய இழப்புகளை இழந்தார்கள். நீங்கள் ஆதியாகமத்திலே வாசிப்பீர்களே ஆனால் ஆதாம் ஏவாளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த ஏவாளை குறித்து வாசிக்கும் போது அவங்க வேற எதுலையுமே மிஸ்டேக் பண்ணல. ஆண்டவர் அவர்களை தோட்டத்திலே வைத்திருந்தார், கர்த்தர் அவர்களோடு பேசினார், அவர்களுக்காக ஆண்டவர் நதிகளை கட்டளையிட்டார், காலையிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் அவருடைய தேவைகளை சந்திக்க எல்லாம் வந்தார். ஆனா அங்கே அந்த தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற அந்த விருட்சத்தினுடைய கனி அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணிருச்சாமா, பார்க்கிறதற்கு அழகா இருந்தது, அட்ராக்ட் பண்ணிருச்சு. ஐயோ இவ்வளவு அழகா இருக்குது, இந்த பழத்தை சாப்பிடலாமே, இவ்வளவு அழகா இருக்கிறது. தன்னுடைய கண்களினாலே ஏவாள் விழுந்துட்டாங்க. வேதம் சொல்லுது, தன்னுடைய முழு உலகத்திற்கும் பாவம் வந்ததும் அல்லாமல் எந்த தோட்டத்திலே அவர்களை ஆண்டவர் வைத்திருந்தாரோ அந்த தோட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். பிரதர் சிஸ்டர், ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய கண்களில் ஜாக்கிரதையாகவே இல்லை. இன்னைக்கு இருக்குது பாருங்க, இந்த மொபைல் போன் ஒன்று வந்ததுனால நிறைய பேர் கண்களினாலே தவறானதை பார்க்கிறார்கள். அடுத்தவர்களுடைய நிர்வாணங்களை தங்களுடைய கண்களிலே பார்க்கிற யாராயிருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத குறைவு ஏற்பட்டு விடும். உங்க கண்களை கெடுத்துறாதீங்க. இன்னொருத்தருடைய அழகை நம்முடைய கண்களினால இச்சிக்கவே கூடாது. தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த அவனை கர்த்தர் அரசனாக கர்த்தர் மாற்றினார். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அவன் கேட்கிறது எல்லாம் நடந்துருச்சு. அவனை கொல்லுவதற்கு யாருக்குமே கர்த்தர் பர்மிஷன் கொடுக்கல. ஒரு நாட்டினுடைய ராஜாவே அவனுக்கு விரோதமாக எழும்பின போதிலும் கர்த்தர் அவனுடைய கையிலிருந்து அவனை அழகாய் கர்த்தர் மறைத்தார். ரொம்ப ஆச்சரியமா நடத்தினாரு. ஆனா ஒரே ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய உப்பரிகைக்கு போறான் பாருங்களேன். அங்க போய் நின்று ஜன்னல் வழியாய் பார்க்கிறான். ஜன்னல் வழியாய் பார்க்கும்போது ஒரு ஸ்திரீ ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே தன்னுடைய கண்களுடைய இச்சையினால விழுகிறான். அந்த ஒரே ஒரு விழுக அவனுடைய குடும்பத்தில் அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சமாதானமே இல்லாம முடிவாய் மாறிடுச்சு. அவனுடைய பிள்ளைகள் அந்நியர்களுக்கு கொடுக்கப்பட்டார்கள். அவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் தன்னுடைய சரீர இச்சையினாலே மரணத்தை எதிர்நோக்கினார்கள். அவனுடைய கடைசி காலம் தன்னுடைய பிள்ளைகளால அவன் ரொம்ப மனசங்கடப்பட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்களினால அவன் ஒரு இச்சைக்கு ஒப்பு கொடுத்தது தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய தோல்வி. அன்பு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ரொம்ப கவனமா கவனி. உன்னுடைய கண்ணை நீ கரெக்டா பார்த்துக்கலன்னா, உன்னுடைய கண்ணோட நீ உடன்படிக்கை பண்ணலைன்னா, உன்னுடைய கண் சொல்லுகிறது எல்லாத்தையுமே நீ கேட்பாயானால், உன்னுடைய கண்ணனுடைய பார்வையிலே நீ அசுத்தத்தை பார்ப்பாயானால், நான் சொல்றேன் உன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒன்றும் இல்லாம போயிருப்பா. உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்கிற அந்த காட்சிகள் உன்னுடைய வாழ்க்கையே அழிச்சிரும். நீங்க கண்ணுல பார்க்கறத மறந்துருவோம்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு பிக்சரை நம்முடைய கண்ணுல பார்த்து அந்த கண்ணுல பார்த்த அடுத்த நிமிஷத்துல நம்முடைய இருதயத்திலையும் மனசுலையும் அது யோசிக்கிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கண்ணுல பார்க்கிற ஒரு பிக்சர், கண்ணுல பார்க்கிற ஒரு காட்சி மரணம் வரைக்கும் திரும்ப ஒரு டைம் நினைச்சா அந்த 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 பிக்சர் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி நிற்குமாமா. அதை ஒரு மனுஷனால தன்னுடைய கண்களினாலே பார்க்கிற ஒன்றை அவ்வளவு சீக்கிரமா அவனால அழிக்கவே முடியாதாமா. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறதெல்லாம் ஒரு நாள் உங்க கண்ணுக்கு முன்னாடி நிற்கும். ஒரு நாள் காரணமே இல்லாம உன்னை பிடிச்சி பாவத்துல தள்ளிரும். ரொம்ப ஜாக்கிரதை. எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் கண்களை காத்து கொள்ள உதவி செய்யும். உன் கண்ணுனால பசங்களை தேவையில்லாம பாத்திரக்கூடாது,
பிள்ளைகளை பாத்திரக்கூடாது. அதான் நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கணும்னு அவசியம் இருக்குது. ஒரு வாலிப தங்கச்சியை வந்து சந்தித்தேன். அந்த வாலிப தங்கச்சிக்கு அடிக்கடி வந்து ஃபிக்ஸ் வியாதி வந்துருச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த ஃபிக்ஸ் வியாதி கொடுமையான வியாதி. அவளுக்கு அடிக்கடி ஃபிக்ஸ் வருது. அப்போ டாக்டர் இடத்துல போய் செக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவங்க உடம்பு ஃபுல்லாக நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவளுக்கு ஃபிக்ஸ் வந்துட்டே இருக்குது. ஏதாவது இரும்பு அவள் கையில் கொடுத்தா சரியாயிரும். அப்போது ஒரு நாள் அவளை கூப்பிட்டு நான் தனியாக விசாரித்தேன். ஏன் உனக்கு இப்படி வருது? உனக்கு பலவீனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. உன் மனசளவில் நீ கஷ்டப்படுறியா, இல்லை யாரையாவது ஒருத்தரை நேசிக்கிறியா, இல்லை யாராவது ஒருத்தர் உன்னை ஏமாத்துறாங்களா? நீ ஓப்பனாக சொல்லு. உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், உனக்காக ஆண்டவருடைய ஆலோசனையை நான் சொல்கிறேன். இல்லைன்னா பாஸ்டர் அம்மாட்ட நீ சொல்லு, அவங்க உனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. அப்போது அந்த தங்கச்சி அழுது கொண்டே ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்னால் அதை மறக்கவே முடியல. அவள் வந்து வெளியூரில் இருக்கா. அவளை வந்து கோயம்புத்தூரில் அவங்க அம்மா அப்பா படிக்க வைக்கிறாங்க. அப்போது வெளியூர்லேருந்து இந்த கோயம்புத்தூருக்கு வரும்போது அவனுடைய சொந்தக்கார ஒரு பையன், அந்த பையனும் கோயம்புத்தூரில் படிக்கிறான். அவன் வரும்போது அவனுடைய பொண்ணு தனியாக போகுதுன்னு சொல்லி அந்த பையனோட அந்த அம்மா அப்பா அனுப்புனாங்களாமா. நீ போகிற இல்லை, அண்ணன் கூட போகிறான்ல, அண்ணன் கூட போ அப்படின்னு. அப்போது ஒரு டைம் அவன் வெளியூர்லேருந்து வரும்போது அவனுடைய ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸை எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு காமிக்கிறான். என்னுடைய ஃபோட்டோ நம்ம பொதுவாக வந்து சிலர் அப்படி காமிப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ அவன் காமிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவன். அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த ஜிம்முக்கு போனது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய ஃபோட்டோவை காமிக்கும் போது அருவருப்பான ஃபோட்டோஸை காமிச்சிட்டே இருக்கிறான். அவனுடைய ஃபோட்டோவே அருவருப்பான ஃபோட்டோவே. உடனே இந்த பொண்ணுக்கு வந்து முகம் சுளிக்குது. ஆனாலும் ஒரு பக்கத்தில் தன்னுடைய சொந்தக்கார பையன், தன்னுடைய அண்ணன் பையன் அப்படின்ற மாதிரியும் தோணுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் பேசி கடைசியில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த பிள்ளைய பார்த்து, நான் தான் வந்து என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நான் காமிச்சிருக்கேன்ல, நீ வந்து காமிக்க கூடாதா அப்படின்னு அந்த பிள்ளைய பிரெயின் வாஷ் பண்ணி அந்த பிள்ளை தன்னுடைய ஃபோட்டோவை அனுப்பி அந்த ஃபோட்டோவை வச்சு அவன் மிரட்டி, இந்த ஃபோட்டோவை நான் காமிச்சிருவேன், இந்த ஃபோட்டோவை நான் வந்து எல்லாருக்கும் அனுப்பிடுவேன், அந்த அவன் என் ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணிடுவானோ, என்னை தப்பாக பயன்படுத்திடுவானோன்ற அந்த பயம் அந்த பிள்ளைக்கு வந்து கடைசியில் வந்து ஃபிக்ஸ் வியாதியில் அந்த பிள்ளையை கொண்டு போய் விட்டுருச்சு. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். வாலிப தம்பிங்களும் தங்கச்சிகளும் சிலர் வந்து இரவானா ஃபோனை தூக்கி வச்சு உட்காந்துருக்குறாங்க. சிலர் ஃபோனை பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு வைக்கிறாங்க, மறைச்சு வச்சிருக்காங்க. இன்றைக்கு உங்களை அழிக்கிற நிறைய ஆயுதங்கள் இந்த ஃபோனிலே இருக்கிறது. கடந்த இந்த லாக்டவுனில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கணக்கெடுப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லாக்டவுனில் அதிகமாய் இந்த டீனேஜ் பிள்ளைகள் வந்து அந்த ஃபோனில் பார்த்த நிறைய வலைதளங்கள் வந்து மோசமான வலைதளங்களை அவங்க பார்த்துருக்காங்களாமா. அந்த மாதிரி நிறைய கணக்கெடுப்பு இருக்கிறது. ஆனால் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், உன் கண்ணு கெட்டுருச்சுன்னா உன் வாழ்க்கை முழுவதுமாக கெட்டுரும். பெரியவங்களுக்கும் அப்படி தான் சொல்கிறேன். சில பெரியவங்களை வந்து சிலர் நம்புகிறாங்க. கணவனை மனைவி நம்புறாங்க. என் கணவனார் அப்படியெல்லாம் அசுத்தத்தை பார்க்க மாட்டாரு, என் கணவனார் நல்லதை தான் பார்ப்பாரு. நைட்டு இரவு நேரத்தில் சில கணவனார்கள் வந்து படுக்கைக்கு வராம போனையே பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா மனைவிங்க வந்து முழு நிச்சயமா நம்புவாங்க. அவர் யாருக்காவது மெசேஜ் பண்ணுவாரு, அவர் யாருக்காவது பிசினஸ்ல பேசுவாரு, அவருக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனா கணவன்மாரே, அன்பு சகோதரன்மாரே, உங்களுடைய மனைவியினுடைய கண்ணை மறைச்சிடுறீங்க, உங்க பிள்ளைகளுடைய கண்ணை மறைச்சிடுறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் கண்களிலே செய்கிற தவறுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் தன்னுடைய கண்ணிலே அவன் தவறுனானே ஆனால் அவன் சிந்தையிலே அவன் தவறுவான். அவன் சிந்தையிலே அவன் தவறுவானால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களை நீங்க அசால்ட்டா நினைக்காதீங்க, அது உங்களை கொடுமையில கொண்டு போய் விட்டுரும். நீங்க இது மட்டுமல்ல, சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது. சிம்சோன் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. அவன் எதனாலே அழிக்கப்பட்டான்? அவன் எதனாலே நிர்மூலமாக்கப்பட்டான்? அவனுக்குள்ள என்ன பலவீனம் இருந்துச்சு? வேற எந்த பலவீனமும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் கதவனுடைய நிலை காலோடு சேர்த்து தோளின் மேல் வைத்து மலைக்கு நடந்து போனவன். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பினால 1000 பேரை கொன்னவன். 300 நரிகளை பிடிச்சு வாளோடு வாள் சேர்த்தி எதிரியினுடைய பாளையத்திலே பெரிய ஜெயத்தை பார்த்தவன். பராக்கிரமசாலி, உயரமுள்ளவன், நசரேய விரதம் உள்ளவன், பிறக்கும் போதே ஆண்டவருக்காக நசரேயன் என்று அழைக்கப்பட்டவன். அவ்வளோ நல்ல தேவ மனுஷன். அவனுடைய பிறப்பு ஆச்சரியமானது.
ஆனால் அவன் எதில் விழுந்தான் தெரியுமா? அவ்வளோ பெரிய கஷ்டத்துக்குள்ள எல்லாரும் வேடிக்கை காண்பிக்கிற பொருளாய் அவன் மாற்றப்படுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? வேற எதுவுமே காரணம் இல்லை, தன்னுடைய கண்களில் தவறுன்னு தான் காரணம். உன் ஊழியம் கெட்டு போயிரும் பிரதர், உன் எதிர்காலம் கெட்டு போயிரும் பிரதர். இப்ப தெரியாது, சாதாரணமா எடுக்காத, ஈஸி தானே நினைக்காத. உன்னுடைய கண்களிலே நீ செய்த தவறு உங்களை எந்த முடிவுக்கு வேண்டும் என்றாலும் நடத்தும். நீங்க அந்த சிம்சோனை குறித்து நீங்க சில வசனங்களில் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 21 நீங்க வாசிக்கும் போது அங்க சொல்லுது, பெலிஸ்தியர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகள் போட்டு சிறையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். கவனிங்க, அவங்க எடுத்த உடனே அவனுடைய பலத்தினாலதான் இதுவரைக்கும் அவன் சண்டை போட்டான். அவன் கையை வெட்டி எடுக்கல, அவன் காலை வெட்டி எடுக்கல, இல்ல அவன் கழுத்தை விட்டல. என்னத்தை முதல்ல செஞ்சாங்கன்னா, எதிரி அவனை பிடிச்ச உடனே தன்னுடைய கண்களை புடுங்கி எடுத்தானாமா. நீங்க இந்த கண்ணுக்கு இருக்கிற அந்த காரியத்தை 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்திற்கு போனான். நீங்க 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு சிம்சோன் இல்ல 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். நீங்க 2வது வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியனின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப தன் தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். இப்ப அடுத்த வசனம், அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளில் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். கவனிங்க, இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில கண்ணு 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 கண்ணில் பார்த்தான். அவனுடைய ஊழியமே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. அது மட்டுமல்ல, அம்னோனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ராஜாவுடைய குமாரன், அவனுக்குன்னு ஒரு சொந்த வீடு, அவனுக்கென்று வீட்டில் வேலை செய்கிறவர்கள், இவ்வளவு இருந்தும் ஒரு வாலிப வயசுல தன்னுடைய உடம்பு மெலிந்து போய் தன்னுடைய நண்பன் சொன்ன ஒரு தவறான ஆலோசனையை அவன் கேட்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சொந்த சகோதரனிடத்தில் அவனுக்கு என்ன வந்துச்சுன்னா இச்சை வந்துச்சு. கண்ணில் அசுத்தத்தை பார்த்தான். சில நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களுடைய ட்ரெஸ் ஒழுக்கமாக இருக்கணும், கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணணும் சொல்லும்போது சில பிள்ளைகளுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன் அப்படின்னு ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்கிற உலகம் பொல்லாத உலகம். வாழ்கிற உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நிறைய பேர் பொல்லாத மனிதர்கள். அவன் அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், சகோதரனா இருந்தாலும், கூட பிறக்காதவனா இருந்தாலும், எந்த சொந்தக்காரனா இருந்தாலும், நீங்க ஒரு ஆண் மகனிடத்துல என்னவா இருக்கணும் அப்படின்னா ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சில பேரண்ட்ஸுக்கு ஒண்ணுமே தெரியல, அதுக்கு பிறகு கெட்டு போனதுக்கு பிறகு பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்குள்ள தள்ளினதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணினாலும் நடக்காது. சில பிள்ளைகள் நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க படிப்புல ரொம்ப வீக் ஆவாங்க. அவங்க படிப்புல வீக் ஆகுறாங்கன்னாலே சம்திங் ராங், ஏதோ அவங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய கண்கள் அசுத்தமாக போயிருக்குது. அதனால ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்றேன், நீங்க எல்லாரையும் தப்பா பார்க்க நான் சொல்லல. ஒவ்வொரு வாலிப தங்கச்சிகளுக்கு நான் ஆலோசனை சொல்றேன், எல்லா பசங்களையும் தப்பா பாருங்கன்னு சொல்லல. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு ஆண் மகனுக்கு முன்பாக இவ்வளவுதான் போகணும், இப்படிதான் இருக்கணும், இவ்வளவு நெருக்கமாக தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு வரைமுறை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கணும். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அதை. இல்லை நாங்கள் ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை பாஸ்டர், நாங்கள் ரொம்ப என்ன அதுக்கு ஒன்று சொல்லுவாங்களே, நாங்கள் அப்படி குறுகின மனப்பான்மை கிடையாது, நாங்கள் ரொம்ப ஜென்ரல் மைண்டு, நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் ரொம்ப ஜென்டலாக நடந்துக்குவோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி. நீங்கள் ஏன் தப்பாக நினைக்கிறீங்க?
நான் சொல்றேன், உங்களை தப்பா நினைக்கல, ஆனா இதனுடைய முடிவு உங்களை எங்க கொண்டு போய் விட்டுரும்? தப்பா கொண்டு போய் விட்டுரும். தப்பா கொண்டு போய் விட்டுரும். உலகத்திலே இருக்கிற கண்கள் பொல்லாத கண்கள். அப்போ இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்களை காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாரும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். உங்களுடைய கண்ணுக்கு பிடிச்சத நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நான் நம்புறேன் உங்களுக்கு கண்ணுக்கு பிடிச்சது தப்பா போயிடும். லோத்துக்கு சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு போகும்போது அவனுடைய கண்ணுக்கு ரொம்ப பிடிக்குது, பார்க்கிறதுக்கு பச்சை பசேன்னு இருக்குது. தன்னுடைய கண்ணுக்கு பிடிச்சதுனால இதுதான் தன்னுடைய எதிர்காலம், இதுல தனக்கு வெற்றி இருக்குன்னு டிசைட் பண்றான். தன்னுடைய கண்ணை நம்பினதுனால வேதம் சொல்லுது அவனுடைய குடும்பத்தையே இழக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானது. வாலிப தம்பிங்களும் தங்கச்சிகளும் உன் கண்ணை நம்பாத, உன் கண்ணை அவன் காரை பார்க்கலாம், உங்க கண்ணை அவங்க பைக்கை பார்க்கலாம், உங்க கண்ணை அவங்க அழகா பார்க்கலாம். உங்க கண்ணினுடைய பார்வையை வச்சு உன் வாழ்க்கையை டிசைட் பண்ணேன்னா நான் சொல்றேன் அந்த வாழ்க்கையில ரொம்ப நாள் வெற்றியா ஓடவே முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் கண்ணோட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் கையில அசுத்தமானதை நான் ஆண்டவரே கண்களினால அசுத்தமானதை நான் பார்க்க மாட்டேன். நான் ஒரு பொருத்தனை எடுக்கிறேன், நான் ஒரு முடிவை எடுக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே என்னுடைய கண்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய கலிக்கத்தை போடுங்க. ஆண்டவரே என் கண்களை பத்திரப்படுத்துங்க. ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும் ஒப்பு கொடுக்குறீங்களா? இனி நான் பார்க்க மாட்டேன், இனி தீயதை பார்க்க மாட்டேன், இனி நாடகத்துக்கு பின்னாடி நான் போக மாட்டேன். ஆண்டவரே இனி நான் சினிமாவுக்கு பின்னாடி போக மாட்டேன், இனி அசுத்த காரியத்தை ஆண்டவரே நான் பார்க்க மாட்டேன், இனி என்னுடைய வாட்ஸ்அப்லயோ மற்ற எந்த விஷயத்திலையுமோ ஆண்டவரே அப்படிப்பட்ட காட்சியை நான் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. என் கண்கள் நேராய் நோக்க கடவுது. ஆமென் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கணும். காதுகள் கேட்க செய்யும் கர்த்தரும் குரல் கேட்கணும். காதுகள் கேட்க செய்யும் கர்த்தரும் குரல் கேட்கணும். இப்ப சொல்லுங்க பகல உகந்த காணிக்கையா, உகந்த காணிக்கையா எல்லாரும் பாடுவோம். ஹல்லேலூயா. சுகந்த வாசனையா உகந்த மகிழுமையா. கையை உயர்த்தி கண்கள் தூய்மையாகும். ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க. அப்பா என் கண்ணை நான் நம்ப கூடாதுப்பா, என் கண்ணு விருப்பப்பட்டதை நான் அடையணும்னு நினைக்க கூடாதுப்பா. ஓ ஹல்லேலூயா. உம்மை பார்க்கணும் சொல்லுவோம். காதுகள் கேட்க செய்யும், காதுகள் இயேசுவே கர்த்தரும் குரல் கேட்கணும். காதுகள் கேட்க செய்யும், காதுகள் கேட்க செய்யும் கர்த்தரும் குரல் கே. ரெண்டு கைய மேல உயர்த்தி உகந்த காணிக்கையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனே. சுகந்த வாசனையா மகிழுமையா. ஹல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை நமக்கு முன்னாடி இருக்குது. கண்ணுல மட்டும் தவறுனதுனால எதிர்காலத்தை வீணடிச்சவங்க எத்தனையோ பேர். கண்ணுல தவறுனதுனால தன்னுடைய கிருபை வரங்களை இழந்துட்டு நிற்கிறவங்க எத்தனையோ பேர்.
கண்களை இழந்ததுனால தன் சரீரத்தை இழந்தாங்க, தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை இழந்தாங்க, வேலையை இழந்தாங்க, ஊழியத்தை இழந்தாங்க. எத்தனை 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 பேர். ஆனா இந்த சத்தத்தை கேட்கிறவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், உங்க கண்களால் நீங்க இழக்கவே கூடாது. ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள்ட்ட தனிப்பட்ட விதத்தில் பேசுவாரானால், மகனே மகளே ரொம்ப ஜாக்கிரதையாயிரு. உன் கண் யாரை தான் பார்க்கணும்னா கர்த்தரையே நோக்கி பார்க்கணும். உன் கண் கெட்டதா இருக்குமானால், உன் கண் அசுத்தமா இருக்குமானால், உன் கண் விபச்சாரத்தினாலே நிறைந்திருக்குமானால், உன் கண்கள் இச்சையினாலே நிறைந்திருக்குமானால், உன் சரீரம் முழுக்க இச்சையா இருக்கும். உன் சரீரம் முழுக்க இச்சையா இருக்கும். உங்க சரீரம் முழுக்க கெட்டு போயிடும். ஆனா உங்க கண்ணு சுத்தமா இருந்தா உங்க சரீரம் முழுக்க எப்படி இருக்கணும்னா சுத்தமா இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கண்ணை குறித்து நான் தியானிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளே 3 விதமான கண்கள் தேவை. அந்த 3 விதமான கண்களை உங்களுக்கு சொல்லி, உண்மையாகவே ஒரு நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை, ஆண்டவர் என் கூட பேசின வார்த்தை. 3 விதமான கண்கள், அந்த 3 விதமான கண்கள் நமக்கு தேவை. வாசிக்க போறோம். முதலாவதாக நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்திருந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிற கண்டார். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரரின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம். காலையிலே தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் கதவை திறந்து வெளியே வருவதற்காக வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்களிலே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. அவனுடைய வீட்டை சுற்றிலும் அவர்கள் 2 பேரையும் பிடித்து கொண்டு போவதற்காக நிறைய குதிரைகளும் ரத வீரர்களும் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே அந்த மனுஷனுக்கு என்ன வருதுன்னா, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயம் வருது. ஐயோ ஆண்டவனே, அவன் அந்த சொல்ற அந்த சத்தத்தை பார்த்தீங்கன்னா, ஐயோ என் ஆண்டவனே, பாருங்க நம்மளை பிடிச்சிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க. உடனே தீர்க்கதரிசி வெளியே வர்றாரு. நீ எதுக்குப்பா பயப்படாத, நீ எதுக்கு பயப்படுற, நீ பயப்படாத, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம்னு சொல்லி அவனுடைய கண்கள் திறக்கும்படியாக ஜெபம் பண்றாரு. நல்லா கவனிங்க. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன கண்கள் நமக்கு தேவை அப்படின்னா, பிரச்சனைகளை பார்க்கும்போது பயப்படாத கண்களை ஆண்டவர் நமக்கு தரணும். ஆமேன் சொல்லுங்க. முதலாவதாக நமக்கு என்ன கண்ணு தேவை அப்படின்னா, பிரச்சனையை பார்த்து பயப்படாத கண்கள் நமக்கு தேவை. ஒருவேளை இந்த ஆலயத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பார்க்கிற அந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து நீங்கள் பயந்து போய் வந்திருக்கலாம். அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து பயந்து போய் வந்திருக்கலாம். அந்த தேவையை பார்த்து நீங்க பயந்து போய் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட கண்களை தரணும்னு சொன்னா, பிரச்சனைகளை பார்க்கும் போது பயப்படாத கண்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலருக்கு அப்படிதான். இந்த பிரச்சனையை பார்த்த உடனே முதல்ல எதுல தான் பயம் உண்டாகும் அப்படின்னா, கண்களில் தான் பயம் உண்டாகும். நான் செய்வேனா, என்னால் அதை செய்ய முடியுமா, நான் எப்படி செய்ய போறேனோ, ஐயோ எனக்கு முன்னாடி நிற்கிற ஆள் ரொம்ப பெரிய ஆளாச்சே, எனக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை ரொம்ப பெருசாயிருச்சே, பார்த்த
உடனேயே சிலருக்கு தங்களுடைய கண்களிலே பயம் ஆயிரும். ஆனா நீங்களும் நானும் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எந்த பிரச்சனைகளை நான் சந்தித்தாலும் முதல்ல என்னுடைய கண்ணு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அந்த பிரச்சனையை பார்த்து என் கண்ணு என்ன பண்ணக்கூடாதுன்னா பயப்படவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பயப்படாத கண்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உங்களுக்கு விரோதமா இருக்கிற தேவைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உங்களுக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும், நான் நம்புகிறேன் அந்த காரியத்தை சுலபமாய் உங்களால ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க இதற்கு ஒப்புமையான வசனங்களை வேதத்துல வாசிப்பீர்களே. ஆனா வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். கவனிங்க, அந்த கோலியாத்தினுடைய உயரத்தையும் கோலியாத்தினுடைய தோற்றத்தையும் அவனுடைய கைகளிலே இருக்கிற ஈட்டியையும் பட்டயத்தையும் பார்த்த உடனே அந்த ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சாமா, கண்ணுல பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. ஐயோ, இவ்வளோ பெரிய மனுஷனா, இவ்வளோ பெரிய ஈட்டியா, இவ்வளோ பெரிய கேடகமா, இவ்வளோ பெரிய தலையா, இவ்வளோ பெரிய உயரமா. அங்க இருக்கிற சவுல் ராஜா பயந்து போனார், அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயந்து போனார். கண்களில் பார்த்த உடனே பயப்பட்டதுனால யாருக்குமே அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லை. யாருமே முன்னாடி போகல. அந்த மனுஷன் சவால் விடுறான், வா வா என் கூட போட்டி போடு, என்ன ஜெயிச்சுட்டு போ. ஆனா யாருமே முன்னாடி போகல. ஆனா ஒரே ஒரு தேவ மனுஷன் இருந்தான், தாவீது. வேதம் சொல்லுது, அந்த கோலியாத்தை பார்க்கும்போது தாவீதுக்கு பயமே வரல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை சிங்கத்தை போல் இருப்பான், இல்லைன்னா கரடியை போல் இருப்பான். சிங்கத்தின் கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர், கரடியின் கைக்கு தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் உங்களுடைய கண்கள் பயத்தோடு பார்க்கிற, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஜனம் அப்படியே உடைஞ்சு போய், பாஸ்டர் நீங்க சொல்ற எல்லா வார்த்தையும் எனக்காக மட்டும்தான், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை என் கண்ணு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு முன்பாக இருக்கிற தேவைகளை என்னுடைய கண்கள் பார்க்கும்போது பயமா இருக்குது, நான் இன்னைக்கு பயத்தோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், என் கண்களில் ரொம்ப பயம் நிறைந்திருக்கிறது, மரண பயம் நிறைந்திருக்கிறது, நான் என்ன செய்வேனோ, இதிலிருந்து நான் எப்படி தப்புவிப்பேனோ, நான் கரை சேருவேனா, ஆண்டவர் என்னை கரை சேர்ப்பாரா? ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனையை விட அந்த பிரச்சனைக்கு பின்பாக இருக்கிற இயேசு பெரியவர், அந்த சூழ்நிலையை விட இயேசு பெரியவர். உன்னுடைய கண்கள் அந்த பிரச்சனையை மட்டும் பார்க்க வேண்டாம், அந்த பிரச்சனைக்கு பின்பாக உன்னை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உன்னை கை தூக்கி விடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலனை கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஓ சிறு மந்தையே பயப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கும் போது உங்களுடைய கண்கள் அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கண்களை தாருங்க. எந்த கண்கள்னா பயப்படாத கண்கள். ஆமென் சொல்லுங்க. எதுக்குமே நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதான் நீங்கள் ஒரு சாட்சி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அந்த என்னுடைய வண்டியை எடுத்துகிட்டு இந்த கண்ணப்ப நகரில் கொஞ்சம் முன்னாடி நிறைய கடைகள் இருக்கிற இடத்துல ஒரு பொருள் வாங்குறதுக்காக போனேன். அப்போ இதுக்கு முன்பாக நம்ம ஆரம்பித்த சர்ச்சில் பக்கத்தில் ஒரு 6-7 ரவுடி பசங்க இருப்பாங்க. அவங்க அந்த தெருவிலேயே உட்காந்துருப்பாங்க பாருங்க. ஆனால் யார்கிட்ட அவங்க கெட்டவங்களோ இல்லையோ, எங்கிட்ட அவங்க ரொம்ப நல்லவனாக இருப்பாங்க. என்னை பார்த்த உடனே கீழே இறங்கி நிற்பாங்க, ஃபாதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, ஏதாவது விசாரிப்பாங்க, எதுவும் ப்ரோக்ராம்ஸ் எதுவும் வைக்கலையான்னு கேட்பாங்க. அப்படி ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா திருச்சபைக்கு போகிற ஒரு பொண்ணை அவன் நேசிப்பான். நேசித்து அந்த பொண்ணும் ஏமாந்து காதலிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணி 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அப்போ ஒரு நாள் அந்த கடையில் நின்றுட்டு இருந்தான். அப்போ அவனை பார்த்துட்டு அவன் என்னமோ கஞ்சா போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், அப்படிதான் நின்றுப்பான், போதையில் நின்றுப்பான், எனக்கு எதுவுமே தெரில. அவனை திரும்பி பார்த்து, சரி இத்தனை நாள் அவன்கிட்ட நம்ம பேசி இருக்கிறோமே, இப்போ பேசலைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவன் முகத்தை பார்த்து ஒன்னே ஒன்று மட்டும்தான் கேட்டேன். சரிப்பா பிரதர் எப்படி இருக்கீங்க, ஃபேமிலி எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். அதான் பரிசுத்தவான்களுக்கு காரணம் இல்லாத காயங்கள் நிறைய இருக்குன்றது. அப்போதான் நம்மளை காரணத்தோடையும் அடிப்பாங்க, காரணம் இல்லாமலும் அடிப்பாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட கேட்குறான், உங்கள் பேனா கொஞ்சம் தருவீங்களான்னு கேட்குறான்.
உடனே வந்து நான் அந்த பேனாவை வந்து சரி ஏதோ ஃபோன் நம்பர் ஏதாவது எழுதுறது கேட்பான் அப்படின்னு சொல்லி அந்த பேனாவை கொடுக்குறான். அந்த பேனாவை அவன் உருவிட்டு அவன் கையை முறுக்கி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சான். பிடிச்சா அப்படியே ஒரு குத்து குத்துனான் பாருங்களேன், கழுத்தில் இந்த இடத்துல அப்படியே அந்த நிப்பு உள்ளே இறங்கிருச்சு. அவனுடைய அந்த பேனாவை வந்து கொஞ்சம் லாஸ்டில் வச்சிருக்கிறான். அவன் அந்த குத்துன அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுடைய கை வந்து இந்த நெஞ்சில் இந்த இடத்துல இடித்த உடனே எனக்கு அப்படியே ஒரு தடுமாற்றம் வருது. கையை இப்படி வச்சு பார்த்தா இந்த இடத்துல பிளட்டு அது உள்ளே இறங்கிருச்சு, ரத்தம் தெரியுது. ஆனால் அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை. நான் கண்டிப்பாக பயப்படணும். ஒருவேளை பயப்பட்டு அந்த இடத்துல கத்தி இருந்தேன்னா அது ஒரு ரொம்ப கொஞ்சம் இருட்டாக இருக்குது, சுற்றி எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே ஆயிருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என் கண்ணுக்கு அவனுக்கு முன்னாடி வந்து ஒரு தைரியத்தை கொடுத்தாரு பாருங்க. நான் பயப்படவே இல்லை. அவனுடைய தோளில் கையை போட்டேன், பாப்பா சர்ச்சு வரைக்கும் போகலாம் அப்படின்னு. அவன் திரும்ப தடுமாறினான். வண்டியில் ஏற்றி அவனை சர்ச்சு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தேன். இந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் பெரிய தைரியம் வந்துருச்சு. அப்போ அவன் போகிறேன்னு போயிட்டான். போய் அவங்க அம்மா வந்து என் காலில் விழுந்து அவனை மன்னிச்சிருங்க, அவனை ஒன்றும் பண்ணாதீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவன் எனக்கு எதிராகி வரல. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த பிரச்சனை பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா என் கண்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தைரியத்தையே கர்த்தர் தந்தார். இந்த ஊழியத்தில் என்னுடைய கண்களுக்கு முன்பாக பயப்படுகிற எத்தனையோ சூழ்நிலையை பிசாசு கொண்டு வந்து முன்னாடி வச்சான். ஆனால் கர்த்தர் என் கண்ணை நிறைய நேரத்தில் என்ன பண்ணார்னா நீ தைரியமாக பாருடா, நீ தைரியமாக பாரு, அந்த பிரச்சனை மட்டுமல்ல, அந்த பிரச்சனைக்கு உள்ளாக நான் உனக்காக இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். யார் நீங்கள் பயந்து போய் வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. என் கண்ணு ரொம்ப பயப்படுது பாஸ்டர். உண்மைதான் பாஸ்டர், நீங்கள் சொல்கிற அந்த அபிஷேகம் எனக்கு தான் பாஸ்டர் வேணும், அந்த கிருபை எனக்கு தான் பாஸ்டர் வேணும். நான் நம்புகிறேன் அந்த திருமணம் வெற்றியாய் நடக்கும். ஆண்டவர் அந்த தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பார். உங்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை, கர்த்தர் ஒரு காகத்தை உங்களுக்காக கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் உன்னை வெற்றியாய் அந்த இடத்துல நடத்துவார். அந்த மனுஷனை குறித்து, அந்த தேவையை குறித்து உன்னுடைய கண்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவே. நன்றாய் கரங்களை தட்டும் போதே கர்த்தர் அப்படி ஹல்லேலூயா பிரச்சனையை பார்த்து பயப்படாத கண்களை, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன் சொல்லுங்க. உங்களுடைய கண்களில் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கண்ணு எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்படவே கூடாது. சொல்லுங்க எல்லாரும் உங்க கண்களில் கையை வச்சு, இந்த எனக்கு ஒரு கண்ணை தாங்கப்பா, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத கண்ணை தாங்க, பயப்படாத கண்ணை தாங்க. ஹல்லேலூயா. நீதிமான்களோ சிங்கத்தை போல என்னவா இருக்காங்களாமா. உங்க கண்ணுல பார்த்த உடனே நீங்க பயப்பட்டுட்டீங்க, நான் நம்புறேன் உங்களால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த இடத்துக்கு அந்த பிரச்சனைக்கு விரோதமா உங்களால போராடவே முடியாது. அதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, 12 பேர் வேவு பார்க்கறதுக்காக போனாங்க. 12 பேர் வேவு பார்க்கறதுக்காக போதுல 10 பேருக்கு அந்த ஊர்ல உள்ள ஜனங்களை பார்த்த உடனே என்ன வந்துருச்சு சொல்லுங்க. அவங்க சண்டை போடல, அவங்க வாக்குவாதம் பண்ண போடல, ஆனா பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. வந்து சொல்றாங்க, அங்க ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டு கிளிகளை போல இருந்தோம். அவங்க 2 பெரிய ஆம்பளை ஆட்கள் வந்து ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்தாங்களாமா. எவ்வளோ பெருசு தூக்கி வந்திருக்காங்க. நம்ம ஒரு திராட்சை கொலையை எடுத்து வெயிட் போட்டோம்னா 250 கிராம் இருக்கும். ரொம்ப பெரிய திராட்சை கொலை அப்படின்னு சொன்னா ஒரு 500 கிராம் இருக்குமா, அவ்வளோதான். 500 கிராமுக்கு மேலே இருக்கிற திராட்சை கொலையை நம்ம பார்த்ததில்லை. ஆனா அவங்க வந்து கானான்ல இருந்து எடுத்துட்டு வந்த திராட்சை கொலை 2 பேர் தோல்ல சுமந்துட்டு வந்தாங்களாம். அவ்வளோ பெரிய பெரிய பழம், அதை சாப்பிட்றவங்களும் அவ்வளோ பெருசாக தான் இருந்திருப்பாங்க. அதனால இவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு பயம் வந்துருச்சு. சரி, இதுவரைக்கும் கர்த்தர் தானே நடத்தினாரு, எகிப்தினுடைய கைக்கே உன்னை விடுதலை ஆக்கினாரே அப்பா, செங்கடலிலே உன்னை விடுதலை ஆக்கினாரே அப்பா, நீ ஏன் உன் கண்களினால பயப்படுற? ஆனா பயப்படாத 2 பேர், ஜோஷுவாவும் காலேபும், அவர்களை குறித்து பயப்படலை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அந்த மலை நாட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா
சுதந்தரிப்போம். ஆமேன் சொல்லுங்கள். என் கண்கள் பயப்படாது, என் கண்கள் பயப்படாது. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் கண்கள் பயப்படாது. என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நான் என் கண்களால் அதை பார்த்து, ஓ ஹல்லேலூயா, துன்மார்க்கருக்கு வரும் பலனை தான் நான் பார்ப்பேன். என் கூட கர்த்தர் இருக்கிறது என் கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது கட்டளை இடுகிறார். இனி உங்களுடைய கண்கள் தைரியமாய் தான் பார்க்க போகிறது. உனக்கு முன்பாக இருக்கிற அந்த வேலையை உங்களுடைய கண்கள் தைரியமாய் தான் பார்க்க போகிறது. நான் நம்புகிறேன், உங்களுக்கு முன்பாக அச்சப்படுத்துகிற அந்த வேலையை நீங்கள் வெற்றியாய் செய்து முடிக்க போகிறீர்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி உங்கள் கண்கள் பார்த்த உடனே பெரிய வெற்றி. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். இந்த கார் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா, கார் ஓட்டுறவங்க பக்கத்தில் பயப்படுறவங்கள உட்கார வைக்கக்கூடாது. யார? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் காரில் ஏறி உட்காந்துட்டாங்கன்னா பிரேக்கை அவர் போடுறாரு இல்லையோ, இந்த அம்மா பிரேக் போட்டே இருக்கும். அவங்க காலு, அதுவும் வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் போடுவாங்க. அங்கே ஒன்றுமே வந்திருக்காது. ஆனால் என்ன அப்படின்னா, பாஸ்டர் அம்மா ஒரு டைம் பயப்படுத்தினாங்க பாருங்க. என்ன, ஒருத்தன் அவன் குறுக்க வர்றான். அவன் குறுக்க வர்றதை நான் பார்த்துட்டேன், கண்டிப்பாக வருவான் அப்படின்னு நினச்சேன். இவங்க ஒரு கத்துனதில் நான் ஒரு பிரேக்கை போட்டேன் பாருங்க, போய் முன்னாடி இடிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், உனக்கு இது தேவைதான், சும்மா இருந்தாலும் இப்படி எதுக்கு பயப்படுத்தின? இது அதான் நீ பயப்பட்டதுனால தான் உனக்கு பனிஷ்மெண்ட், வேற என்ன? அவ்வளோ பயம். அப்படி அந்த பயப்பர், அது பார்த்த உடனே ஒரு பயம், இடிச்சிருவானோ. அது நான் என்ன சொல்றேன்னா, அது பொதுவாக வர்றதா. ஆனால் நம்ம எல்லாத்தையும் எப்படி பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா, தைரியமாய் நம்முடைய கண்ணு பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த சூழ்நிலையும் உங்கள் கண்ணு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா, தைரியமாக தான் பார்க்கணும், பயமாக பார்க்கக்கூடாது. ஏன் தைரியமாக பார்க்கணும் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்குள்ளே எனக்காக கிரியை செய்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். பிரச்சனையை பார்த்தா பயம் வந்துடும், இயேசுவை பார்த்தா பயம் வராது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லலாமா ஆண்டவரிடத்தில், என் கண்கள் இனி எப்படி தான் பார்க்க போகுதுன்னா, எனக்கு ஒரு கர்த்தர் எனக்கு ஒரு கண்ணை கொடுக்க போகிறாரு. என்ன கண்ணு கொடுக்க போகிறாருன்னா, தைரியமாய் பார்க்கிற கண்கள். ஹல்லேலூயா. என் எதிர்காலத்தை நான் தைரியமாக பார்க்க போகிறேன். ஆமேன். என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுப்பேன், வானத்துக்கு நேராக ஏறெடுப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 2, ரெண்டாவது வேகமாய் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன கண்கள் வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்திலே 123வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 123வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 123ஆம் சங்கீதத்திலே 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 123ஆம் சங்கீதம் 2வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமான பார்க்கிறது போல, ஒரு வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியை பார்க்கிறது போல. அப்படின்னா ஒரு இடத்துல வேலை செய்கிறவங்க ஒரு எஜமானனுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அந்த சம்பள நாள் வரும்போது அத்தனை நாட்களும் அவர்கள் செய்த அந்த சம்பளத்தை வாங்குறதற்கு அவங்க என்ன பண்ணுவாமா, அந்த எஜமானனை பார்க்குமாமா. இன்னைக்கு தந்துருவாரா சம்பளம், இன்னைக்கு முடிக்கிறதுக்குள்ள தந்துருவாரா. அவங்க இந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு அடுத்த வீட்டில் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய எஜமானனிடத்திலேயே எதிர்பார்க்கிறார்கள். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இரண்டாவது ஒரு கண்ணு தேவை. அது என்ன கண்ணு தேவை அப்படின்னா, மனுஷனை பார்க்கிற கண் இல்லை, கர்த்தரை பார்க்கிற கண்கள் தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க கண்கள் மனுஷனை பார்க்க கூடாது. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. மனுஷனை பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய தேவை என்று வரும்போது உங்களுடைய கண்கள் எங்க பார்க்கணும்னா, மேல எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை.
மனுஷனை பாத்திரக்கூடாது. ஆனா நம்முடைய கண்ணு எப்படி பார்க்கும் அப்படின்னா, பிரச்சனை தேவைன்னு வந்த உடனே யாரையாவது ஒருத்தரை பார்க்கும். அவங்க செஞ்சிருவாங்களா, இவங்க செஞ்சிருவாங்களா, மாமன் செஞ்சிருவானா, மச்சான் செஞ்சிருவானா, மேனேஜர் சொன்னிடுவாரா? இல்லை 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 இல்லை. உங்க கண்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தரையே பார்க்கணும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னுடைய இந்த சின்ன பையனை பார்க்கும்போது சில நேரத்தில் சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு ரொம்ப அலர்ஜியானது என்னன்னா அந்த வாந்தி. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுலே கொடுமையான வியாதி வாந்தி. வாந்தி தான் அவனுக்கு பெரிய வியாதி. வேற எல்லா வியாதியும் சமாளிச்சிருவான். ஆனால் வாந்தியை மட்டும் அவனால் சமாளிக்கவே முடியாது. ஸ்கூலில் கூட யாராவது ஒருத்தர் வாந்தி எடுத்தாங்கன்னா அப்படியே வண்டியில் ஏறினதுலேருந்து வீட்டில் வர்ற வரைக்கும் எப்படி வாந்தி எடுத்தான்னு தெரியுமா, எப்படி மயக்கம் அடிச்சான்னு தெரியுமா அப்படின்னு பேசிட்டே இருப்பான். ஆனால் அவன் எது வந்தாலும் பயப்பட மாட்டான். வாந்தி வந்த அடுத்த நிமிஷத்தில் நைட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா? டேடி உங்கள் சாட்சியை போடுங்களேன். சாட்சி, என்னுடைய சாட்சி யூடியூப்ல சொல்லியிருக்கேன்ல, அந்த சாட்சியை. அதுக்கப்புறம் பாவியன் மீது பாட்டு. சரி, ஒரு டைம் பாவியன் மீது பாட்டை கேட்டு முடிச்சிட்டான். நம்ம பாடின பாட்டை எத்தனை டைம் நம்ம கேட்டிருக்கிறது. அதனால அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு வேற பாட்டு பார்த்தோம். அதையே போடுங்க டேடி, எனக்கு பாவியன் மீது பாட்டு கேட்டால் என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. வாந்தி எடுத்தா வீடு ஃபுல்லா கும்பிடுவான் பாருங்க. கும்பிட்டுட்டே இருப்பான். ஏசப்பா 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 என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என் அண்ணனை திட்டுறதை மன்னிச்சிருங்க ஏசப்பா, எங்க டேடி மம்மிக்கு கீழ்ப்படியாததை மன்னிச்சிருங்க ஏசப்பா, ஸ்கூல்ல தப்பு பண்ணதை மன்னிச்சிருங்க ஏசப்பா, செடிக்கு தண்ணி ஊத்தாததை மன்னிச்சிருங்க ஏசப்பா, ஸ்கூலுக்குள்ள பேக் எடுத்து வைக்காததுக்கு மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஓரா மன்னிப்பு கேட்டே இருப்பான். நான் சந்தோஷம்தான் படுவேன். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனே கர்த்தரை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமாவது உனக்கு வருதேடா இந்த வயசுல. ஆனால் சிலர் அப்படி பார்க்கவே மாட்டாங்க. அவங்க கண்ணு யாராவது கொடுப்பாங்களான்னு தான் பார்க்கும். ஆனால் நான் நம்புறேன், யாராவது கொடுப்பாங்களான்னு பார்க்குற கண்ணு அவங்க கண்ணு நிறைகிற அளவுக்கு ஒரு நாள் வாங்கவே மாட்டாங்கங்க. மனுஷனை பார்க்குற நீங்கள் பெரிய வெற்றி அடையவே முடியாது. தேவைன்னு வரும்போது உங்கள் கண்ணு யாரை பார்க்கணும்னா, எனக்கு ஒரு கண்ணு தாங்க ஆண்டவரே, உண்மையே பார்க்கணும், உண்மையே பார்க்கணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பிரதர் என்னை சந்திக்க வரும்போது ஒரு காணிக்கை கொடுத்துட்டு ஒரு சாட்சியை சொன்னார். போன லாக்டவுனில் 60 டன்னு பொருளை அவருடைய கம்பெனியில் கொண்டு இறக்கிட்டாங்களாமா. 60 டன்னு. உடனே இவர் ஃபோன் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாராமா, எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க, 60 டன் பொருளை கொண்டு இறக்கி வச்சிருக்கிறீங்க, என்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு ஒரு பணமும் இல்லை, என்னால் இப்போ கொடுக்க முடியாதுங்க. உடனே அந்த கம்பெனிக்காரர் சொன்னாராமா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார், 6 மந்த் டைம் கொடுக்குறேன் சார், 6 மாதம், நீங்கள் 6 மாதம் தாண்டி நீங்கள் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு. உடனே இவர் நினைச்சாராமா, சரி 6 மாதம் நமக்கு டைம் கொடுக்குறாங்களே, குடோன் மாதிரி சும்மா இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராமா. திடீர்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன். அந்த லாக்டவுனில் அந்த கவர்மெண்ட் பெங்களூரில் அவர் இருக்காரு, மும்பையில் இருக்காரு. மும்பையில் இந்த ஆக்சிஜன் எல்லாம் பற்றாக்குறை இருந்துச்சு பாருங்க. அவருடைய கம்பெனி ஒரு 10 கம்பெனிக்கு லாக்டவுனில் வேலை செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதில் இவருடைய ஒரு கம்பெனி. அவர் சொல்லும்போது சொல்றாரு, பாஸ்டர் என் லைஃப்ல 25 வருஷமா இந்த தொழில் நடத்துறேன், ஆனால் லாக்டவுனில் ஆண்டவர் என்ன 10 முறை ஆசீர்வதிச்சாரு திரும்பி திரும்பி. யாருடைய குடோன்லையும் பொருள் இல்லை, வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனா பொருள் இல்லை. ஏன் குடோன்ல பொருள் நிரம்பி வழியுது. 60 டன்னு 60 டன்னு. நிறைய பேரு அந்த கொரோனா டைம் வேலைக்காரங்களுக்கு சம்பளத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா நான் 2 சம்பளம் கொடுத்தேன். 10,000 ரூபா உள்ளவருக்கெல்லாம் 20,000, 20,000 உள்ளவருக்கெல்லாம் 40,000, 50,000 உள்ளவெல்லாம் 1 லட்சம். டபுள் சம்பளம் கொடுத்தாராமா. அவங்க கம்பெனி ராத்திரி பகலா ஓடிட்டே இருந்துச்சாமா. அந்த லாக்டவுன்ல அந்த 1 இயர்ல ஆண்டவர் என்னை ஓட்டி எட்டாத உயரத்திற்கு கொண்டு போயிட்டாரு. என்னை விட 10 மடங்கு வேகமா ஓடுறவங்க எல்லாம் இன்னைக்கு 10 மடங்கு பின்னாடி ஓடுற அளவிற்கு கர்த்தர் என்ன ஒரே வருஷத்துல முன்னாடி வச்சாருன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப ஜெபிக்கிற மனுஷன். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்கள் தேவை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது.
உங்க கண்ணு ஒருவேளை மனுஷனை பார்த்து பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம். உங்க முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம். அவங்க பேசக்கூடாதா, இவங்க பேசக்கூடாதா, இவங்க செய்யக்கூடாதா, இவங்க செய்யக்கூடாதான்னு ஏமாந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, உன் கண்ணு எப்படிப்பட்ட உனக்கு கண்ணு வேணும் அப்படின்னா, கர்த்தரையே பார்க்கிற கண்கள். ஹல்லேலூயா. உன் கண்ணு மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்கள் மனிதர்களை பார்க்காத கண்கள், உங்களை பார்க்கிற கண்கள் எனக்கு வேணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்மை பார்க்கிற கண்கள், உம்மை பார்க்கிற கண்கள், உம்மை பார்க்கிற கண்கள். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். நீங்க 11வது வசனத்தை வாசிக்கலாம். 10ல இருந்து வாசிக்கலாம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீ வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடியிருக்கிறதையும் நான் கண்டபடியால். போதும், என்னை எல்லாரும் கவனிங்க. இப்ப சவுல் வந்து என்ன பண்றாருன்னா, சாமுவேல் செலுத்த வேண்டிய பலியை அவர் செலுத்தி முடிக்கிறாரு. சாமுவேல் சொல்றாரு, நான் போறேன், 7 நாள் வரைக்கும் நீ காத்திருப்பா, 7 days நான் வருவேன், பலி நான் செலுத்துவேன், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இப்போ சாமுவேலை எதிர்பார்த்து சவுலுக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு. அதனால அவன் பலி செலுத்துறான். அவன் பலி செலுத்தி முடிச்ச உடனே யார் வந்தா? சாமுவேல் வந்துட்டாரு. இப்ப சாமுவேல் கேட்கிறாரு, நீ செய்யறது என்ன, என்னப்பா பண்ற? ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டியதை ஒரு ராஜா செய்யலாமா? உடனே சவுல் என்ன பதில் சொல்றான் அப்படின்னா, நான் துணிஞ்சு இந்த பலியை செலுத்துறதற்கு ஒரு காரணம் இருக்குது. என்னை விட்டு எனக்கு படைக்காக போரிடுவதற்கு என்ன வந்தவங்க நிறைய பேர் என்னை விட்டு என்ன பண்றாங்க, சிதறி போறாங்க. அப்படின்னா சவுல் நினைச்சான், இந்த மனுஷங்க சிதறி போயிட்டாங்கன்னா இந்த யுத்தத்தில் வெற்றி நமக்கு. நான் சொல்றேன், யுத்தத்தில் ஆள் இருக்கிறதுனால கர்த்தர் வெற்றி கொடுப்பாரா? ஆள் இருக்கிறதுனால வெற்றி கிடைக்குமா? கர்த்தர் வெற்றி கொடுப்பாரா? சத்தமா சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. கர்த்தர் சிறியவனை கொண்டாகிலும் பெரியவனை கொண்டாகிலும் அற்புதம் செய்வது கர்த்தருக்கு. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு. சொல்லுங்க, கர்த்தருக்கு லேசான காரியம், கர்த்தருக்கு லேசான காரியம். எத்தனையோ பரிசுத்தவான்களை ஆண்டவர், நிறைய பேர் அதிகமா இருக்காங்க, கொஞ்சம் பேரை கம்மி பண்ணுங்கன்னு தான் கர்த்தர் சொன்னாரு. கர்த்தருக்கு முடியும். ஆனா இந்த சவுல் என்ன நினைச்சாருன்னா, மனுஷங்களையே பார்த்தாரு. அவன் இல்லைன்னா, இவன் இல்லைன்னா. இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள், நீங்க மனுஷனுக்காக மனுஷன் இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இல்லைன்னா தான் இது நடக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு கண்ணு தேவை, எனக்கு ஒரு கண்கள் வேணும். தேவைன்னு வரும்போது, பிரச்சனைன்னு வரும்போது இந்த கண்ணு யாரை தான் பார்க்கும்னா, கர்த்தரையே நோக்கி பார்க்கும். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? தீர்மானம் எடுக்கலாமா? ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவது. கரங்களை மேல தட்டி, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்த
இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகாராஜா நேசா, இரக்கத்தின் கொஞ்சம் வேகமா கரங்களை தட்டி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள். இந்த வருஷம் நம்ம ஒரு பெரிய தேவையோட காலடி எடுத்து வச்சோம். போன வருஷம் இந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா காற்றும் இல்லை மழையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்ல, எவ்வளோ நல்லவர் இல்லை, எவ்வளோ நல்லவர். இந்த டிசம்பர் மாதம் இந்த இடத்த கரையம் பண்ணியே ஆகணும். இனி அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கவே முடியாது. கிட்டத்தட்ட 4-5 டைம் நம்ம எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்போ என்னதான் ஒரு பக்கத்தில் விசுவாசம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் ஆண்டவரே யாருப்பா யாருப்பா யாருப்பா, இன்னைக்கு இருக்கிற காலத்தில் இவ்வளோ பெரிய பணத்தை வட்டியே இல்லாம யாருங்க கொடுப்பா? யாரு கொடுப்பா சொல்லுங்க? யாரால கொடுக்க முடியும்? அதுவும் மாசம் 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 நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு யார் கொடுக்க முடியும்? யாரால கொடுக்க முடியும்? ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்பி தர்றாரு. இது எதனால நினைக்கிறீங்க? இது எதனால நினைக்கிறீங்க? நம்ம யாரையும் நம்பல, நம்ம யாரை தான் நம்புறோம் சொல்லுங்க. என் தொண்டையில சில மாதங்கள் வெறும் காத்து மட்டும்தான் வந்துருச்சு. ஆனா கூட எதை நிறுத்தலைன்னா ஜபத்தை நிறுத்தவே இல்லை. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் 21 நாள் ஜபம் கிட்டத்தட்ட 8 டைம் முடிச்சாச்சு. 8 டைம் 21 இந்த 1.25 வருஷத்துக்குள்ள 8 டைம். இனி நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறது 9வது டைம். ஆமேன் சொல்லுங்கள். டிசம்பருக்குள்ள ஒரு 12 டைம் முடிச்சிடலாமா? ஆமேன். கர்த்தர் பலன் தருவார். அவரை நோக்கி பார்க்க 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 இனியும் இப்பொழுதும் நமக்கு முன்னாடி ஒரு 80 lakhs பெரிய தேவையான நின்று இருக்குது. ஆனா நான் நம்புறேன் கண்டிப்பா ஆண்டவர் நம்மளை நிரப்ப வல்லவர். நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். சாட்சி சொல்ல ஆண்டவர் வைப்பார். இதுவரையிலும் நிரப்பின கர்த்தர் இனி நிரப்புவார். நம்முடைய கண்களுக்கெல்லாம் பிரமிப்ப கர்த்தர் செய்வார். எத்தனை அவமானம், எத்தனை நிந்த, எத்தனை பழி சொற்கள், எத்தனை முதுகுல குத்துற வாழ்க்கை, எவ்வளோ கஷ்டம். ஆனா எல்லாத்துலயும் யார் இருந்தான்னா கர்த்தரே இருந்தார். முடிஞ்சிருவோம் நொடிஞ்சிருவோம் எல்லாம் நினைச்சாங்க, விட்டுடுவாங்க அப்படின்னு எல்லாம் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அப்போ உங்க முகம் யாரை பார்க்கணும்? சிஸ்டர், உங்க பிள்ளையினுடைய கல்யாணத்துக்கு இயேசுவை பாருங்க. பிரதர், உங்க மகளுடைய திருமணத்தினுடைய தேவைக்கு இயேசுவை பாருங்க. உங்க வாழ்க்கையினுடைய எல்லாத்துக்கும் இயேசுவை பாருங்க. இயேசுவை பாருங்க, இயேசுவை பாருங்க. அவர் வெட்கப்படுத்துவாரா? அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆமேன். ஸோ நம்பர் 1, முதலாவது நமக்கு என்ன கண்ணு தேவை? பயப்படாத கண்கள் நமக்கு தேவை. நம்பர் 2, ரெண்டாவது என்ன கண்ணு தேவை? மனுஷனை பார்க்காத கர்த்தரை பார்க்கிற கண்கள் தேவை. நம்பர் 3, மூணாவது ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி நான் முடிக்க போறேன். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரம், என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தையும் 22வது வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளேயே நான் காட்டின சகல அடையாளங்களை அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். நீங்க அப்படி 22வது வசனத்தை வாசிங்க. என் மகிமையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவனும். கவனிங்க, ஆண்டவர் இந்த இடத்துல ரொம்ப அங்கலாய்ப்பா சொல்றாரு. நீங்க 11வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் மோசையை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். அப்படின்னா கர்த்தர்
கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறத காண்கிற கண்களை கர்த்தர் நமக்கு தரணும். அப்படின்னா இன்னொன்னு எழுதிக்கலாம், விசுவாச கண்களை நமக்கு தரணும். பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கண்ணு வேணும்? சத்தமா சொல்லுங்க. முதல்ல பயப்படாத கண்ணு, ரெண்டாவது தேவனை பார்க்கிற கண்கள், மூணாவது என்ன கண்ணு தேவைன்னா நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்கிற கண்கள் நமக்கு தேவையாமா. ஆமீன் சொல்லுங்க. யாருக்கு தெரியும் உங்களுக்கு கர்த்தர் என்னென்ன ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு? நான் நம்புறேன் உங்களுக்கு நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு ஒரு உயர்வை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கலாம். அதை உங்களுடைய கண்கள் என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அதுக்காக நீங்க ஜெபிக்கணும், என் கண்களை திறந்தருளும். அப்போ உங்க தரிசனம் மாறும், அப்போ உங்க ஜெபம் மாறும், அப்போ நீங்க ஆண்டவரை ரொம்ப அதிகமாக ஏற்றுக்கொள்வீர்கள். என் வாழ்க்கையில் ஒரே ஒரு நாள் தான் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனம். அன்னைக்கு ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சாதாரணமான ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்போ எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒன்று தெரியுது. நான் ஒரு மேடையில் நிற்கிறேன், அப்படியே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கண்ணு கட்டாத தூரத்தில் உட்காந்துருக்குறாங்க. அந்த ஜனங்கள் நிறைய பேர் அப்படியே கண்ணீர் அழுதுகிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்சி. அப்போ என் மனசு சொல்லுது, ஆண்டவர் ஒன்று சின்ன காரியத்துக்கு இல்லை, பெரிய காரியத்துக்கு ஒன்று ஆண்டவர் நம்புறாரு. அன்னையிலேருந்து ஜெபம் மாறிடுச்சு, அன்னையிலேருந்து உபவாசம், அன்னையிலிருந்து தேவனை தேடுறது. ஆனால் இன்னைக்கு என்னுடைய கண்கள் அதை தத்துருவமாக பார்க்குறத நான் பார்க்குறேன். ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, இத்தனை அற்புதத்தை ஆண்டவர் ஏன் உங்களுக்கு கண்களுக்கு முன்னாடி காமிச்சாரு? இவ்வளவு பெரிய திரளான சாட்சிகளை ஆண்டவர் ஏன் உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறாரு? மகளே, உன் கண்ணு விசுவாசிக்கட்டும், மகனே உன் கண்ணு விசுவாசிக்கட்டும். நான் நடத்துவேன்றதை நீ நம்பு, நான் நடத்துவேன்றதை நீ நம்பு. உன் கண்கள் ஃபெய்த்தா பார்க்கட்டும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். இப்போ இந்த 3 காரியத்தையும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக எதை பார்த்து எனக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா பயப்படாத. நம்பர் 2, ரெண்டாவது மனுஷனை பார்க்காத, கர்த்தரை பார்க்குற கண்கள். 3வது எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறது நான் காணும்படி எனக்கு ஒரு விசுவாச கண்கள். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு கர்த்தர் சொந்தமாய் தொழிலை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், சொந்தமான வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நல்ல வாகனங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேரை கர்த்தர் ஊழியக்காரர்களாய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களுடைய வீட்டிலே ஒரு பெரிய ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். வருங்காலத்திலே கர்த்தருடைய வருகை தாமதிக்கும், ஆனால் அடுத்த சமுதாயத்திற்கு நம்முடைய வீட்டிலிருந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் கர்த்தர் பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் எழுப்பி இருக்கிறார். நம்முடைய கண்கள் காணாவிட்டாலும் நம்முடைய தரிசன கண்களால் பார்க்கிறோம். கர்த்தர் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நம்முடைய திருச்சபை ஒரே ஆராதனையிலே 15,000 பேர் உட்கார்ற அளவிற்கு ஒரு மகா பெரிய திருச்சபையை கர்த்தர் தருவார். அதற்கான அனுகூலங்களை கர்த்தர் தருவார், அதற்கான நபர்களை கர்த்தர் தருவார், அதற்கான எல்லா பெர்மிஷனையும் கர்த்தரே வாங்கி தருவார். ஹல்லேலூயா. அன்று நீங்களெல்லாம் ராஜாத்திகளும் ராஜாக்களுமாய் இருப்பீர்கள். நம்முடைய திருச்சபை உயர உயர உங்கள் குடும்பங்கள் வளரும், உங்கள் குடும்பங்கள் உயரும், உங்கள் பிள்ளைகள் லட்சங்களை சம்பாதிப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் கோடிகளை சம்பாதிப்பார்கள். நான் நம்புகிறேன் திருமண தடைகள் எல்லாம் மாறும், குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அதை விசுவாச கண்களால் பார்க்கிறோம். வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் தலையை நிமிர பண்ணுகிறதை விசுவாச கண்களால் நான் பார்க்கிறேன். அந்த ஜனத்திற்கு முன்பாக நம்முடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவதை விசுவாச கண்களால் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. உங்க இடிஞ்சு போன அந்த கூடாரத்தை கர்த்தர் ஒரு மாளிகையா கட்ட போறாரு. இடிஞ்சு போன அந்த தொழில் கூடத்தை கர்த்தர் ஒரு மாளிகையாய் கர்த்தர் கட்ட போறாரு. எல்லாரும் வராமல் தடுத்து போட்ட இடத்திலே கர்த்தர் அந்த துறவுகளை எல்லாம் மறுபடியும் கர்த்தர் தோண்ட போகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் கர்த்தர் அடைத்து பாழாய் போனதை கர்த்தர் சீர்படுத்தி முன்னாடி இருந்ததை விட மகிமையா வைக்க போறாரு. இதுக்கு என்ன கண்ணு தேவை அப்படின்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை என் கண்கள் காணட்டும் சுவாமி. ஆமென். ஜெபிக்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் சமூகத்தில் கேட்கலாம். எனக்கு அந்த கண்கள் தேவை, எனக்கு அந்த கண்கள் தேவை. உங்கள் பிரச்சனையை பார்த்து பயப்படவே வேண்டாம். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என் தேவையை சந்திக்கிற இயேசு என் கூட இருக்கிறார்.
அவர் மகா பெரிய தேவன். ஹல்லேலூயா. என் கண்களை வானத்துக்கு நேராய் ஏறெடுப்பேன், என் கண்களை தேவனுக்கு நேராய் ஏறெடுப்பேன். Thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை எல்லாரும் உயர்த்தி இந்த 3 கண்களும் எனக்கு வேண்டும் என்று ஜெபியுங்கள். என் கண்களை நான் பரிசுத்தப்படுத்த உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபியுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. கண்களை ஏறெடுப்பே, கண்களை ஏறெடுப்பே. அல்பா ஒமேகா என் தேவன் நீ. கண்களை ஏறெடுப்பே. சொல்லோ, கண்களை ஏறெடுப்பே, கண்களை. இயேசுவே, இயேசு ராஜாவே, கண்களை ரம்தன பௌரோ. Oh hallelujah. Alpha Omega in தேவனே. கண்களை ஏறெடுப்பே. ஆமென் சொல்லுவோம். கண்களை பதித்து விடு. கர்த்தராம் இயேசுவின் மேல் சிலுவை சுமந்ததினால் சிங்காசனம் அமர்த்தி விட்டார். நான் நம்புறேன் உங்க கண்ணெல்லாம் அப்படி ஒரு சுத்தமான கண்களாய் மாறட்டும், ஒரு பரிசுத்தமுள்ள கண்களாய் மாறட்டும். உன் கண்களில் மட்டும் நீங்க கரெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எல்லாமே கரெக்ட் ஆயிரும். சொல்றது உங்களுக்கு புரியுது இல்ல? பலவீனம் எதுல ஆரம்பிக்குது? அவநம்பிக்கை எதுல ஆரம்பிக்குது? அவ்விசுவாசம் எதுல ஆரம்பிக்குது? கண்ணுல தான், கண்ணுல தான். பிசாசு உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன மைனஸா நெகட்டிவா கொண்டு வந்தாலும் உங்க கண்ணு யாரை பார்க்கணும்னா கர்த்தரையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு பாடல், அந்த பாட்டை சேர்ந்து பாட போறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள். இந்த பாட்டை பாடி நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். தொடர்ந்து ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். நம் திருச்சபைக்காக ஜெபியுங்கள். நம்ம விசுவாசமா எல்லாத்தையும் பேசுறோம், ஆனா அந்த காரியம் குறைவில்லாமல் கர்த்தரையே நடத்தி தருவாராக. அதனால உங்க ஜெபத்தை ரொம்ப நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம ரொம்ப ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ள வந்துட்டோம், அந்த கடைசி மினிட்டுக்குள்ள வந்துட்டோம். கர்த்தரே அதை செய்வாராக. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆடுவோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் ஹல்லேலூயா. போவதில்லை. ஓ, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை மேல தட்டி நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீ வந்தோரை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது, நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாது, நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா இந்த தேசம் இரக்கத்தின் சிகரமே, இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது முகம் நாமம் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம், உமது முகம் நோக்கி
செய்வார். சொல்லுவோம், நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி பாடு. பாட பாட அந்த மகிமை வரட்டும், அந்த பிரசன்னம் வரட்டும். ராஜா, இப்போ எங்கள் பிள்ளைகளுடைய கண்களை தெளிவாக்கும். உம்மை தேடி வந்தோரை கோடி நன்றி அப்பா, கோடி நன்றி. மது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. இந்த வசனத்தை எங்க யாருக்கெல்லாம் பேசுறீங்கன்னு தெரியாதுப்பா, ஆனா எங்களுக்கு ஒரு கண்ணு வேணும். ஆமாப்பா, ஆமாப்பா, பயப்படாத கண்ணு எங்களுக்கு வேணும். எல்லா சூழ்நிலையிலையும் உங்களையே நோக்கி பார்க்கிற கண்ணுகள் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறத, இனி நடக்க போகிறத, இந்த சோதனையின் மத்தியிலையும் எங்களுக்காக வைக்க போகிறத உயர்வை நாங்க பார்க்கக்கூடிய ஒரு கண் எங்களுக்கு வேணும். அந்த விசுவாச கண் எங்களுக்கு வேணும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படி நீ ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. இனி அவங்க வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய டிஃபரண்ட் இந்த செய்திக்கு அப்புறம் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க என் பிள்ளைங்க கையில வச்சிருக்கிற அந்த காணிக்கை ஆசீர்வதிங்கப்பா. ராஜா, எங்க பிள்ளைகளுக்கு நிறைய கொடுங்கப்பா. இன்னும் இந்த சத்தத்தை கேட்டு எங்களோட ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைய கொடுங்க சாமி. எங்களுக்கு இனி எங்களுக்கு முன்னாடி நிற்கிற பெரிய தேவை ஒரு 80 lakhs rupeesப்பா. ஆண்டவர், அந்த 80 லட்சம் ரூபாய் எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய தேவையா நிக்குது. அதுக்கு ஒரு காகத்தை அனுப்புங்க ஆண்டவரே. அதுக்கு எங்க கைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுக்கு தடைப்பட்டது எல்லாத்தையும் கர்த்தர் கொண்டு வாங்க ராஜா. அடுத்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை முடிக்கும் போது கர்த்தர் அந்த அனுகூலத்தை கர்த்தர் எங்களுக்கு செய்ய போகிறதற்காக ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுடைய கைகளை பலப்படுத்துகிறதற்காக நன்றி. அதுக்கப்புறம் ஒரு 30 months 30 மாதம் மாதம் நாங்கள் கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவு அனுகூலத்தை செஞ்சீங்க. வட்டி இல்லாம எங்களுக்கு நீ செஞ்சது ரொம்ப பெருசுப்பா. ஆனா அதை நாங்க ரொம்ப அழகா கட்டி முடிச்சிட்டு ஒரு பெரிய மகிமையை நாங்க பார்க்க போகிறதற்காக கர்த்தர் அதை ஒரு நாள் கூட குறைவில்லாம நாங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கிற அந்த டார்கெட்டை முடிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பாஸ்டர் அவங்க முன்னாடி வந்து ஒரு பாடலை அவங்க பாடுவாங்க. அப்பொழுது நம் காணிக்கையை செலுத்தி நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உம்மை விட்டு பிரிந்து சென்றே அடைக்கலம் நான் தேடினேன். அதில் என்னை நான் தொலைத்தேன். என்னையே மறந்து போனேன். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். உம் கிருபையின் நதியில் நான் மூழ்கினேன். புது வழியை நீ திறந்து நடத்தி சென்றீர். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். அப்பா அப்பா மகன் நான், உம் மகள் நான். கண்ணின்
காப்பாற்றி கல்லாமல் விட்டு விலகாமலும் அவமானத்தில் இருந்து என்னை காப்பாற்றி நீரே அழைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர் ரெட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர் அழைத்து கொண்டீர் என்னை முத்தம் செய்தீர் ரெட்டை கலைந்து எனக்கு புது வஸ்திரம் தந்தீர் அப்பா அப்பா மகனா உமகளா அப்பா அப்பா மகனா உமகளா. You Jesus. Yes. ரொம்ப அழகான ஒரு பாடல் அது. நமக்கு அவர் தான் அப்பா. அந்த பாடலை வந்து யூடியூப்ல ரொம்ப அழகா பாஸ்டர் அவங்க டீமோட பாடியிருக்காங்க. அதை நீங்க கேளுங்க, கேளுங்க. ரொம்ப அது ஒரு டச்சிங்கான ஒரு சாங் அது. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த வாரம் எத்தனையோ பலவீனத்தின் மத்தியிலையும் எங்களோடு நீர் பேசினீர். எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை நீர் தந்தீர். எங்களுடைய ஆராதனையை இம்மட்டும் ஆசீர்வதித்தேன். திருச்சபையினுடைய மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் வெளியூர்ல இருந்து திருச்சபையை பார்க்கும்படியாக வந்த எத்தனையோ பிள்ளைங்க நின்றுருக்காங்கப்பா. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் இருக்கட்டும்பா. இங்கே காலடி எடுத்து வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்கு இருக்கட்டும் சாமி. நன்றி. உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord, praise the Lord.